ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி இந்த 2 முட்டை வச்சு ஒரு பஃபியான முட்டை ஆம்லேட் பண்ண போகிறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 முட்டை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா முட்டை எடுத்து வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக ஊற்றிக்கோங்க. இப்போ நான் தனியாக ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்க வாட்ட வரலன்னா ஜல்லிக்கரண்டி இருக்குல்ல, அதாவது ஓட்டையாக இருக்கும்ல, அதில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மஞ்சக்கருக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், அதாவது 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன் போடுறோன்னா மஞ்சத்தூள் அந்த முட்டையோட மஞ்சக்கரு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அதுக்காக தான். இப்போ வெள்ளைக்கரு வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன், மஞ்சக்கருவும் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி விஸ்க் எடுத்துக்கோங்க. விஸ்க் எடுத்து இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்க வாட்ட வரலன்னா இந்த சட்டியில் பருப்புலாம் கடைவாங்களா, அந்த மாதிரி காலில் பிடிச்சிக்கோங்க. காலில் பிடிச்சிட்டு இந்த மத்து பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி அப்படியே பண்ணிங்கன்னா நல்லா அந்த வெள்ளைக்கரு வந்து நல்லா பஃபியாக நல்லா நுரைச்சிட்டு சூப்பராக இருக்கும். சூப்பராக வரும் பாருங்கள். நல்லா ஆயிடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு. நீங்கள் இது இல்லைன்னா பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சக்கரு வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த மஞ்சக்கரு வந்து வெள்ளைக்கருவில் வந்து அப்படியே ஊற்றிட்டு லேசாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கலக்கி விட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த வெள்ளைக்கரு வந்து அந்த பஃபியாக இருக்கிறது வந்து அடங்கிடும், மறுபடியும் தண்ணி மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சிட்டேன். ஆயிலும் போட்டுட்டேன். நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த முட்டை கலவை எடுத்து தவாவில் ஊற்றிக்கிறேன். தவாவில் ஊற்றிட்டு நல்லா சிம்லே வைங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் மட்டும் தான் நல்லா வேக வைக்க போகிறோம். நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த பஃபியாக இருக்கிறது வந்து அடங்கிடும். இப்போ அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த இட்லி பொடி சொல்லுவாங்கள்ல, அது இல்லாட்டி வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் இருக்குல்ல, அதாவது அந்த காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு டைம் லேசாக வந்து குறைன்னு அரைச்சிட்டு அது மேலே கூட தூவிக்கலாம். நான் வந்து இட்லி பொடி போட்டுக்கிட்டேன். இட்லி பொடியில் அந்த பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி அந்த மாதிரிலாம் வருதுலாம், அந்த மாதிரி கூட தூவிக்குங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் மிளகு போடாதீங்க. மிளகு போட்டிங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் தான் நான் வேக வச்சிட்டேன். நான் சிம்லே வச்சு மூடி வச்சுருந்தனால மேலேயும் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. பார்த்திங்களா, சூப்பராக புசு புசுன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது. இது நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி சாஸோட தொட்டும் சாப்பிட்லாம். இது நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது 2 முட்டை ஊற்றி செஞ்சனே சொல்ல மாட்டாங்க, ஒரு 3-4 தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நல்லா குண்டாக செம்மையாக இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், தொட்டு பார்க்கவே செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.